வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். நம்ம அல்கோமைனில் புது ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் ஆட் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குறதுக்கு முன்னாடி அல்கோமைண்டை பற்றி நான் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்றேன். அல்கோமைண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பியூர்லி வெப் பேஸ்டு அல்கோ பிளாட்ஃபார்ம். இங்கே அல்கோமைண்டில் நம்முடைய முக்கியமான வேலை, அதாவது எங்கள் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி கிரியேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட். அதாவது அல்கோமைண்ட்லேருந்து நாங்கள் ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் பண்ணித்தரோம். ப்ளஸ் உங்களுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜி கோடிங் ஏதாவது தேவைப்படுதுன்னா கூட இந்த ஸ்ட்ராட்டஜி கோடிங் சர்வீஸ் தான் பண்ணித்தரோம். அல்கோமைண்ட்லேருந்து நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி அல்கோமைண்ட் கிடையாது. அதாவது நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ அக்யூரசி இருக்கும், இவ்வளோ ப்ராஃபிட் தரும், சொல்ல வேண்டிய கட்டாயமோ தேவையோ அவசியமோ அல்கோமைண்டுக்கு எங்களுக்கு இல்லை. எங்களுடைய முக்கியமான பணிகள்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு மேனுவலாக ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க மற்றும் உங்களால் பல்வேறு விதமான காரணங்களால், அதாவது எமோஷன் காரணமாகவோ இல்லை வேலை பளு காரணமாகவோ டைம் இல்லாத காரணத்தினாலோ உங்களால் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கோடிங் பண்ணி தரணுன்ற போது உங்களுக்கு தேவையான நீங்கள் மேனுவலாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் அல்கோவா கோடிங் பண்ணி தருவோம். அதை நீங்கள் நம்ம பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் டெப்ளாய் பண்ணிக்கலாம். எங்களுடைய வேலை அந்த மாதிரி கோடிங் பண்ணி தர்றது தான் மட்டுமே தவிர, நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியை அல்கோமைன்லேருந்து இன்ஹவுஸ்லேருந்து இதை யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ அக்யூரசி இருக்குது, இவ்வளோ லாபம் வரும், சொல்ல வேண்டிய கட்டாயமோ தேவையோ அவசியமோ எங்களுக்கு இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, அல்கோமைன்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கோடிங் பண்ணி தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் ஆகக்கூடிய செலவை இப்போ நீங்கள் ஒருத்தர் நான் கோடிங் பண்ணி தரணும் கேட்குறாரு அப்படின்னா அவர் தான் அந்த மொத்த விதமான அந்த அல்கோமைண்டு அந்த ஸ்ட்ராட்டஜி க்ரியேஷனுக்கு உண்டான காஸ்ட்டை ஸ்ட்ராட்டஜி கோடிங் காஸ்ட்டை அவர் தான் பே பண்ணுவார். அந்த மாதிரி பே பண்ணும்போது அதற்கு ஆகக்கூடிய செலவில் 50% நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அப்படி அவர் ஒத்துக்கிற பட்சத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜியானது நம்ம அல்கோமைன் பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் ஆகும். சில பேர் இல்லை, இந்த ஸ்ட்ராட்டஜி நான் மட்டும்தான் பர்சனலாக யூஸ் பண்ணணுன்ற சொல்கிற போது அதற்கு உண்டாகக்கூடிய கோடிங் காஸ்ட்டை முழுவதுமாக அவர் பே பண்ணக்கப்புறம் அது அவருக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி, அவருடைய ப்ரொஃபைலுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி பர்சனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கக்கூடிய வசதியும் இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் தான் அல்கோமைன் ஃபங்க்ஷன் ஆகுதே தவிர, அல்கோமைன்லேருந்து நாங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க, லாபம் தரும் நஷ்டம் தரும், அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ நம்ம இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்முடைய அல்கோமைன் ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் இது ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன, இதனுடைய அக்யூரசி அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் எப்படி மேம்பட்டிருக்குன்றதை பற்றி நான் இப்போது தெளிவாக சொல்கிறேன். உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நிஃப்டி இன்ட்ராடே ஸ்ட்ராடல் பிரேக் அவுட் ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி 789 7849 இது ரீசெண்டாக நம்முடைய லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தோம். இதனுடைய கான்செப்டை பற்றி நான் இந்த ஸ்ட்ராட்டஜியுடைய டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம எப்படி போய் பார்க்கலான்றதை நான் இப்போது சொல்லித்தரேன். 789 7849 இந்த ஸ்ட்ராட்டஜியோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் இந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே ஃபில்டர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய லிஸ்ட் வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யூடியூப் லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய முழு வீடியோ கிடைக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய பேசிக்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போது இதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ் வந்திருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 916 நிஃப்டி 916 ஸ்ட்ராடல் லாங் அண்ட் ஷார்ட் வித் ஹெட்ஜ் SMA ஃபில்டர். இதனுடைய ஸ்ட்ராட்டஜி ஐடி 7962781 7962781. இந்த ஸ்ட்ராட்டஜி தான்
இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் இப்போ அந்த லாஜிக்கை மட்டும் சொல்கிறேன். சாதாரணமாக இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெர்ஷனில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 1 minute டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ராடல் சார்ட்னா உதாரணமாக இப்போது 19ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்ன ரேஞ்சில் ஸ்பாட் இருக்குது 24,785 அப்படின்னா 24,800 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையுமே ஒரே ஸ்ட்ராடல் சார்ட்டாக இது கன்வெர்ட் பண்ணிக்கும். நான் இப்போ உங்கள் புரிதலுக்காக தான் இந்த சார்ட் போடுறேன். நம்ம அல்கோக்கு சார்ட்டெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. இந்த மாதிரி கால் அண்ட் புட்டு இது வந்து ரெண்டுத்தோடைய ப்ரீமியம் வந்து இதில் ஆட் ஆகிருக்கு. உதாரணமாக இப்போ இங்கே பார்க்குறோம் 43 + 65, அதாவது காலுடைய ப்ரைஸ் வந்து 43.5, புட்டுடைய ப்ரைஸு 65.5. இதை ஆட் பண்ணிங்கன்னா 109 வருது. அந்த 109 வேல்யூ தான் இந்த இடத்துல நமக்கு காட்டிகிட்ருக்கு. இந்த இடத்துல 916க்கு முடியும் போது காட்டிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராடல் சார்ட் ஃபார்ம் ஆன உடனே அதனுடைய செகண்ட் கேண்டில் ஹை அண்ட் லோ மார்க் ஆகும். இதுதான் ஏர்லியர் வெர்ஷன், அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 789 7849 பேசிக்ஸ். ஏன்னா அது நான் சொன்னால் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட ஹையை கட் பண்ணால் கால் பை, லோ கட் பண்ணால் ஹை கட் பண்ணிச்சுன்னா போத் கால் அண்ட் புட்டு ரெண்டுமே லாங் ஆகும். ஏன்னா இது வந்து லாங் ஸ்ட்ராடலாக மாறிடும். அதே போல் இந்த செகண்ட் கேண்டலுடைய லோ, அந்த ஸ்ட்ராடல் சார்ட்டுடைய செகண்ட் கேண்டலுடைய லோ கட் ஆகும்போது ரெண்டுமே ஷார்ட் எடுக்கும். ஸோ இது டைம் டிகே நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் எடுத்து நமக்கு டைம் டிகே கொடுக்கும். மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகும்போது லாங் ஸ்ட்ராடல் கொடுத்து நமக்கு லாபம் வரும். இதுதான் இதனுடைய அடிப்படை. ஸோ இதில் என்ன மாற்றங்களை இதில் கொண்டு வந்து இந்த புது வெர்ஷன் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். புது வெர்ஷனில் பார்த்திங்கன்னா இது நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய இந்த சார்ட்டை வச்சு நான் காட்டுறேன். நேற்றைய தினம் 20 ஜூன் பார்த்திங்கன்னா இதனுடைய ஆப்ஷன் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா புரிஞ்சிக்க முடியும். இந்த பழைய வெர்ஷனுக்கும் புது வெர்ஷனுக்கும் முதல்ல வந்து ரிஸ்க்கு வந்து கம்மியாகிருக்கு. அது எப்படி ரிஸ்க்கு கம்மியாகிருக்குன்னா, சில நேரங்களில் நம்ம செகண்ட் கேண்டில் ஹை லோன் எடுக்கும்பொழுது சில டைமில் ரொம்ப சின்ன கேண்டிலாக வரலாம். உதாரணமாக 19 ஜூன் இந்த எக்ஸ்பைரியும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கேண்டிலாக இருந்தது. சின்ன கேண்டிலாக இருக்கும்பொழுது நிறைய தடவை அது வந்து லாங் என்ட்ரி, ஷார்ட் என்ட்ரி, அதாவது லாங் ஸ்ட்ராடல், ஷார்ட் ஸ்ட்ராடல், லாங் ஸ்ட்ராடல், ஷார்ட் ஸ்ட்ராடல்னு மாறி மாறி எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ரொம்ப பெரிய கேண்டிலாக வரும்பொழுது அதோடைய ரிஸ்க்கு வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ரிஸ்க்கையும் குறைக்கணும், அதிக கால்ஸும் குறைக்கணுன்ற அடிப்படையில் இந்த புது வெர்ஷனில் இதை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 minute டைம் ஃப்ரேமில் அதே ஸ்ட்ராடல் சார்ட்டு, இது நேற்றைய தினத்தோட சார்ட்டு, 850 24,850 கால் ஆப்ஷன் அண்ட் 24,850 புட் ஆப்ஷன். இந்த க்ளோஸ் ப்ரைஸை வந்து அழகாக மார்க் பண்ணிக்கும். மார்க் பண்ணக்கப்புறம் அந்த க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து மேலே ஒரு 5 பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் மார்க் ஆகும், கீழே ஒரு 5 பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் மார்க் ஆகும். ஸோ ப்ரீமியம் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு ஒன்லி ஆல்டுகெதர் 10 பாயிண்ட் மட்டும்தான் நமக்கு இந்த ஒரு ட்ரேடு ஃபெயில் ஆனால் கூட நமக்கு ரிஸ்க் இருக்குது. 10 பாயிண்ட்டுன்னு வரும்போது ஒரு 750 ரூபா கிட்ட இருக்கும் ஒரு லாட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி செகண்ட் கேண்டலுடைய க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே 5 பாயிண்ட், கீழே 5 பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற லைன் கட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் ஸ்ட்ராடல் போகும். இந்த ஸ்ட்ராட்டஜியுடைய சிறப்பம்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆப்ஷன் செல்லராகவும் இருக்கேன், பையராகவும் இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இப்போ மார்க்கெட் லோ கட் ஆகும்போது என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக எதனால் லோ கட் ஆகும், டைம் டிகேனால். மார்க்கெட் சைட்வேஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக லோ கட் ஆகி கீழே வர ஆரம்பிக்கும். சப்போஸ் ட்ரெண்டிங் ஆகிற பட்சத்தில் என்ன ஆகும், அழகாக இந்த ஷார்ட் ஸ்ட்ராட்டில் இந்த லைனு, அதாவது க்ளோஸ்லேருந்து மேலே 5 பாயிண்ட்டுக்கு மேலே கட் ஆகும்போது லாங் ஸ்ட்ராடலாக மாறி டைரெக்டாக நமக்கு மேலே போக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக லாங் ஸ்ட்ராடலாம் ஒரு கால் ஒரு புட்டு ரெண்டுமே பை ஆகும். ஒரு ஆப்ஷன் வந்து புட்டு இறங்கிறத விட கால் ரொம்ப மிக வேகமாக ஏறும். அப்போது அந்த ஆவரேஜ் வந்து ஏற ஆரம்பிக்குது. இதே தான் வைஸ் வர்ஸா, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வந்தாலும் ரொம்ப ஸ்பீடாக டவுன் ட்ரெண்ட் வந்தாலும் இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நேற்று 348 ரூபா இருந்த ஆவரேஜ் 420 ரூபா, 450 ரூபா, 425 ரூபா வரையும் போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பியூர்லி ஹெட்ஜிங்கான கான்செப்ட்டு. அதனால் இது நமக்கு ஒரு அன்னெசரி பெரிய எம்டிஎம் ஸ்விங்கையும் நமக்கு இதில் வராது. அதே போல்
ரொம்ப ஸ்பீடாக மார்க்கெட் போகும்போது நல்ல ப்ராஃபிட் வரும், லாஸ் கண்ட்ரோல் ஆகும். இந்த வெர்ஷன் தான் இப்போ நம்ம ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கும் இதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். இன்னொரு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வெர்ஷனில் நம்ம லாஸ்ட் வெர்ஷனில் நேக்கடாக கால் அண்ட் புட் அடிக்கும். இதில் ஒரு ஷார்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே 5 ரூபா இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன், அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன், 5 ரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணிட்டு தான் அடிக்கும். ஸோ நமக்கு இதில் மார்ஜின் பெனிஃபிட் கம்மியாகும். நேக்கடாக அடிக்கும்போது 2 லட்ச ரூபா தேவைப்படும். இப்போ நம்ம வந்து ஹெட்ஜ் பை பண்ணி அடிக்கும்போது அது 1.25 லட்சத்துலேருந்து ஒரு 1.5 லட்ச ரூபாக்குள்ளே இருக்கும். நான் எக்ஸ்பைரி டேஸ்க்கு, எக்ஸ்பைரி டேஸில் இது கொஞ்சம் கூடலாம். ஸோ அது நீங்கள் அதை உங்களுடைய புரோக்கர் என்ன மார்ஜின் தராங்கன்றதை பார்த்து அதை பிளான் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இது நேற்று நடந்திருக்கு. ஜஸ்ட் நான் வந்து இதனுடைய எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகிருக்குன்றத ஆர்டர் புக் மூலமாக ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேற்று வந்து 4500 ரூபா கிடச்சிருக்கு. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், ஒரே லாட்டுக்கு. இது எப்படி கொடுத்துருக்குன்றத நான் இப்போது ஆர்டர் புக் டவுன்லோட் பண்ணி நான் காட்டுறேன். இந்த ஆர்டர் புக்கில் நான் நேற்றைய தினம் மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் டெலீட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப இது பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ நான் நேற்றைய தினம் மட்டும் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் முடிஞ்சால் கொஞ்சம் ஃபாண்ட் சைஸும் நம்ம கூட்டிக்கலாம். ஓகே, இப்போது நேற்றைய தினம் 9/16க்கு என்ன ஆகிருக்கு, 24,750 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே பை ஆகிருக்கு. ஹெட்ஜு முதல்ல பை ஆகிருக்கு 5 ரூபா ரேஞ்சுக்குள்ளே. அதுக்கு அடுத்தது 9/21க்கு 24,850 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே ஷார்ட் எடுத்திருக்கு. 184க்கும் 154க்கும் எடுத்திருக்கு. கால் ஆப்ஷன் 184க்கும் புட் ஆப்ஷன் 154க்கும் எடுத்திருக்கு. எடுத்துக்கப்புறம் அதை நம்ம இந்த சார்ட்டில் நான் காட்டுறேன். இந்த இடத்துல பார்க்குறோம், கரெக்டாக 9/21 இந்த ரேஞ்சில் எடுத்திருக்கு. எடுத்து நல்ல மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. 336லேருந்து 316 வரையும் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட் வந்திருக்கு. சடனாக மார்க்கெட் மேலே போகும்போது என்ன இருக்குன்னா, நேராக கிட்டத்தட்ட வந்து 9/10-16க்கு அந்த 2 ஷார்ட் ஸ்ட்ராடலும் லாங் ஸ்ட்ராடலாக கன்வெர்ட் ஆகிடும். அதை இப்போ நம்ம இந்த ஆர்டர் புக்கில் பார்க்கலாம். என்ன டைமில் எடுத்திருக்குன்றத நம்ம பார்க்குறோம். திரும்ப கரெக்டாக 10:16 அந்த ஷார்ட் ஸ்ட்ராடல் ஆனது, அதாவது கால் வந்து இப்போ நம்ம எப்படி இதை கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இதோடைய ஆவரேஜை இந்த கால் ஆவரேஜ் புட் ஆவரேஜ் ரெண்டுத்தோடைய ஆவரேஜ் கீழே பார்க்குறீங்க. 338 ரூபா இந்த ஆவரேஜுங்க நமக்கு வந்து எடுத்திருக்கு. 338 ரூபான்றது ஆவரேஜுக்கு செல் பண்ணியிருக்கு. இதை ரெண்டுத்தையுமே கவர் பண்ணது என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா. தோராயமாக 12 பாயிண்ட் இதில் லாஸ் ஆகிருக்கு. 12 பாயிண்ட் × 75ன்னு பார்க்கும்போது 900 ரூபா தான் லாஸ் ஆகிருக்கு. திரும்ப இதனுடைய பை ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா திரும்ப 10-16க்கு அந்த ஷார்ட்டை கவர் பண்ணி திரும்ப லாங் ஸ்ட்ராடலாக எடுத்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா 244.45 ப்ளஸ் 108 புட் ஆப்ஷன் ரெண்டுமே பை ஆகிருக்கு. இதனுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 352.45 பை வந்திருக்கு. இது கரெக்டாக 3:08 மணிக்கு ஸ்கொயர் ஆஃப் ஆகிருக்கு. இது என்ன ஆவரேஜ் ரேட்டுக்கு எடுத்திருக்குன்னா 354க்கு ஸ்கொயர் ஆஃப் ஆகிருக்கு. ஆவரேஜ் இது வந்து விற்கும்போது பார்த்தீங்கன்னா 347க்கு கால் ஆப்ஷனை விற்றுருக்கு. புட் ஆப்ஷன் 74 ரூபா 40 விற்றுருக்கு. அதாவது 347.4 ப்ளஸ் 74.4 ஈக்குவல் டு 421 ரூபாய்க்கு விற்றுருக்கு. அதாவது 70 பாயிண்ட் இதில் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஏன்னா பை பண்ண ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 352, வித் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 347.4 ப்ளஸ் 74.4 422 ரூபா கிட்ட விற்றுருக்கு. நமக்கு இதில் 4000 ரூபா புக் ஆகிருக்கு ஈஸியாக. அப்போ விற்கும்போது இந்த ஹெட்ஜும் கட் பண்ணியிருக்கு, எல்லா பொசிஷன் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த அடிப்படையில் தான் இந்த கான்செப்ட் வித் ஹெட்ஜோடு வாங்குது. அதனால் நமக்கு ரிஸ்க்கு வந்து நம்ம நேக்கடாக போய்ட்டு பண்ணுறதை விட இது நமக்கு வந்து ரிஸ்க்கு வந்து ரொம்பவே டைல்யூட் ஆகுது. இதுதான் இந்த சிஸ்டத்துடைய ஒரு சிறப்பம்சம். இதில் உங்களுக்கு அன்னெசரியாக வந்து நமக்கு வந்து இப்போது மார்க்கெட் வந்து 2 தான் நடக்கணும். ஒன்று ட்ரெண்டிங், ஒன்று சைட்வேஸ். சைட்வேஸ் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரீமியம் கரைய ஆரம்பிக்கும்.
அதே போல் ட்ரெண்டிங் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு ப்ரீமியம் மேலே ஏற ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு இதில் ஒரு எளிமையாக ஈஸியாக வரக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு கம்மியான ப்ராஃபிட், ஒரு ரொம்ப பெரிய எம்டிஎம் ஸ்விங் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக ஆப்ஷன் செல்லர்ஸ் எதிர்பார்க்குறவங்க, இல்லை ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க, இல்லை என்கிட்ட வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2.5 lakhs 3 lakhs கேபிட்டல் இருக்குன்றவங்களுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஸ்ட்ராட்டஜியாக இது இருக்குது. எந்த ஸ்ட்ராட்டஜியுமே நாங்கள் இதில் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. நாங்கள் கோடிங் பண்ணி கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் ஆகக்கூடிய காஸ்ட்டில் 50% நம்ம ஷேர் பண்ணுறதுனால இது நம்ம ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் வந்திருக்கு. இதனுடைய ஸ்ட்ராட்டஜி ஐடி பார்த்திங்கன்னா 796271. இது நம்ம ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி கிளிக் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி நம்பர் போட்டு ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல வந்துடும். 916 ஸ்ட்ராடல் லாங் அண்ட் ஷார்ட் வித் ஹெச் SMA ஃபில்டரோட. இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய முக்கியமான SMA ஃபில்டர்ன்றது என்னன்றதையும் நான் சொல்லிடுறேன். SMA ஃபில்டர்ன்றது நார்மலாக ஒரு கேண்டில் வந்து ஹை அண்ட் லோவை கட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் வர ஆரம்பிக்கும். இதில் ஒரு SMA ஃபில்டர்ன்றதை ஒன்றத்தை ஆட் பண்ணியிருக்கோம். SMA ஃபில்டர்னால் நார்மல் மூவிங் ஆவரேஜ் இதில் ஆட் ஆகிருக்கும். அதில் நம்பர் 2, அதாவது 2 பீரியட் மூவிங் ஆவரேஜ் இதில் ஆட் ஆகிருக்கிறபடினால ஜென்ரலாக ப்ரைஸ் கட் ஆன உடனே எடுக்காது. 2 பீரியட் மூவிங் ஆவரேஜ் கட் ஆனால் மட்டும்தான் எடுக்கும். இது நமக்கு அன்னெசரி பிரேக் அவுட்லேருந்து இது நமக்கு வந்து தப்பிச்சு கொடுக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். 2 பீரியட் மூவிங் ஆவரேஜ் இருக்கிறதுனால சடன் ஸ்பைக் வர்றது, இல்லை சும்மா ஒரு 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 8 மேலே போய்ட்டு கீழே இறங்குறது, இந்த மாதிரி விஷயத்துலேருந்து இது நம்மளை காப்பாற்றும். இந்த ஸ்ட்ராட்டஜியுடைய SID பார்த்திங்கன்னா 7962781 நிஃப்டி 916 ஸ்ட்ராடல் லாங் அண்ட் ஷார்ட் வித் ஹெட்ஜ் SMA ஃபில்டர். இது நம்ம ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் அந்த ஸ்ட்ராட்டஜியோட நம்பர் போட்டு ஃபில்டர் கொடுத்திங்கன்னா நமக்கு கிளியராக வந்துடும். அடுத்த ஒரு புது ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.